பார்க்குற பார்வை அப்படியே உடனே எடுத்துக்கணும். அந்த பார்வையை கொஞ்சம் நீட்டி பார்த்தாலும் குத்தமாக போய். முதல் பார்வை அனுமதின்னு சொல்லி அதை ரொம்ப நேரமாக நீட்டிடக்கூடாது, அந்த பார்வையை கொஞ்சம் நீளமாக்கிடக்கூடாது. நபித்தோழர் நபியை சந்திக்க வருகிறார். வர்ற வழியில் ஒரு பெண் மீது பார்வை விழுந்துச்சு. அந்த மனிதருடைய பார்வை விழுந்துச்சு யதார்த்தமாக. அந்த விழுந்த பார்வையை மீட்ட முடியலை. சில நேரங்களில் நம்ம சக்தி தாண்டி சிலது நடந்தது, மீட்ட முடியலை. மீட்ட முடியாமல் கொஞ்சம் அப்படி தடுமாற உடனே சுதாரித்து மீட்டி திரும்புவார். திரும்புனா பக்கத்தில் இருக்கிற சுவத்தில் நெத்தி அடித்து நெத்தி உடைஞ்சி ரத்தம் வலியுது. நெத்தி உடைஞ்சி ரத்தம் வலியுது. அவருக்கு ஒரே கவலை. அவர் வர்றது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சந்திக்க வருகிறார். பெருமானார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? முதல்ல நம்ம அவங்ககிட்ட போய் சந்தித்து துவா வாங்கணும்னா நெத்தியை உடைச்சதுக்கு காரணம் சொல்லணுமே. காரணம் அழகான காரணம் இல்லையே. ஒரு பெண்ணை பார்த்தேன் திரும்பினா நெத்தி அடிச்சுட்டுண்டா சொல்கிறது. ஆனால் சஹாபாக்களும் சரி, அன்னலாரின் காலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி, தங்கள் குறைகளை சரி செய்ய ஆசைப்பட்டார்களே தவிர அதை உரியவர்களிடத்தில் சொல்வதை மறைக்கவில்லை. அவர் வந்தார், தர்பாருக்கு வந்தார். வந்தது மற்றதெல்லாம் விட்டுட்டார். அவர் கேட்டார், யார ரசூலல்லாஹ், நான் வந்தேன், வர்ற வழியில் ஒரு பெண்ணை யதார்த்தமாக பார்த்தேன், பார்வையை மீட்ட முடியாமல் ஆகி போனேன். அப்புறம் திரும்பி பார்த்த போது நெத்தியில் சுவர் இடித்து நெத்தி உடைஞ்சி போச்சு யார ரசூலல்லாஹ்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன் மீது ரொம்ப அன்புள்ளவன் என்றார். அவன் அன்புள்ளவன். நீ செய்த பாவத்தை அப்படியே வச்சு உன்னை தண்டிக்காம உடனே உன்னை சரியாக்கணும்னு நினைச்சான் அல்லாஹ். லேசா ஒரு அடியை கொடுத்தான், மண்டை உடைஞ்சிச்சு, ரத்தம் வலிஞ்சிச்சு, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. நான் நினைக்கிற நெத்தி ஏன் உடைஞ்சிச்சு, ரத்தம் ஏன் வந்துச்சு? அந்த இரத்த சொட்டில் உன் பாவத்தையும் அழித்தான் அல்லாஹ். அது எல்லாரோடையும் அப்படி நடக்கிறது இல்லை அல்லாஹ். புனிதமானவங்களோடு இன்னைக்கெல்லாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டா மண்டையை உடைச்சி ரத்தம் கட்டி ரத்தம் வலியணும், நெத்தி கட்டு உடையணும்னா நிறைய பேருக்கு நெத்தியே இருக்காது. ஒரு பெண்ணை பார்த்துட்டா அதுக்கு தண்டனை நெத்தி உடையணும்னா எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? செய்யறது இல்லை. وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِمَا كَسَبُوا مَا تَرَكَ عَلَى ظَهْرِهَا مِنْ دَابَّةٍ وَلَكِنْ يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உடனுக்குடன் அல்லாஹ் பிடித்தால், தண்டித்தால் இந்த மண்ணில் ஒருவர் நடக்க மாட்டார், ஒருவர் நடக்க மாட்டார். மா தரக்க அலா வஹ்ரிஹா மின் தாப்பா வலாக்கின் யுஅখিরுஹும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என் அடியான் தானே, தவறு செய்துட்டான், விடு, நாளைக்கு சரியாயிடுவான், விட்டு நாளைக்கு சரியாயிடுவான். இன்னைக்கு பசியா இருக்கிறான், மலக்க கூப்பிட்டு சொல்லுவான், அவருக்கு சாப்பாடு கொடு. யா அல்லாஹ், அவன் மோசமான செயல் செய்துட்டு வந்திருக்கிறான், பரவாயில்லப்பா, சோத்தை கொடும்பானா.